வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். நானே வாசிக்கிறேன். 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். தேவன் நம்ம எச்சரிக்கிறாரு. என்ன எச்சரிக்கிறாருன்னா, பிள்ளைகளே அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் ஒருவராலும், யார் ஒருவரும் என்ன செய்யப்படக்கூடாது? வஞ்சிக்கப்படக்கூடாது. ஏன் வஞ்சிக்கப்படக்கூடாது? நாம் வஞ்சிக்கப்படுவோம் என்று சொன்னால் நாம் நித்திய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிடுவோம்? இழந்து போயிடுவோம். பாருங்க, நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு நம்முடைய மரண பரியந்தம் நாம் எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் விழிப்போடு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கும். ஏன்னா நம்முடைய ஆத்மாவை அழித்து போடும்படியாக நிறைய பேர் எழும்பிக்கிறான். கர்த்தருடைய சபையில் கூட என்ன இருக்கிறாங்க? எழும்பி இருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, உங்களிலும் சிலர் எழும்பி மாறுபாடு என்ன செய்வாங்க? மூப்பர்கள் கூட யார் எழும்பி இருக்கிறா? ஓநாய்கள் எழும்பிக்கிறான். அப்ப தேவன் நம்ம எச்சரிக்கிறாரு, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எப்பொழுதும் எப்படி இருங்க? ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கன்ற. நாம் எப்படி வஞ்சிக்கப்படுவோம்? யார் நம்மை வஞ்சிப்பா? கேள்வி அதுதான். யார் நம்மை வஞ்சிப்பாங்க? நம்முடைய ஆத்மாவை அழித்து போடும்படியாக யார் நம்மை வஞ்சிப்பாங்க? பாருங்க, வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. யார் வஞ்சிப்பாங்க? யார் வஞ்சிப்பாங்க? தந்திரம் உள்ளவர்கள். கவனிக்க வேண்டிய விஷயமே அதுதான். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே. அப்ப இந்த உலகத்திலே கர்த்தருடைய சபையிலே பிரிவினை கூட்டங்கள்ல தந்திரம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறான். ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டாங்க? தேவன் சொல்றாரு, வஞ்சிக்கப்படாதிருங்கள்னு சொல்றாரு. ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டாங்கன்னா, தந்திரத்தினாலதான் வஞ்சிக்கப்பட்டாங்க. வஞ்சித்தது யாரு? சர்ப்பம். இப்ப கேள்வி என்னன்னா, சாத்தான் நம்மை வஞ்சிப்பதற்கு யாரை பயன்படுத்துவான்? தந்திரம் உள்ளவர்களை. ஏவாளை வஞ்சிப்பதற்கு சாத்தான் யாரை பயன்படுத்துறான்? யாரை பயன்படுத்துறாங்க? சர்ப்பம். ஏன் சர்ப்பம் எப்படி இருக்குது? தந்திரம் உள்ளது. கர்த்தருடைய சபையிலிருந்து கீழே தள்ளுவதற்கு, விசுவாசத்திலிருந்து கீழே தள்ளுவதற்கு நிறைய பேர் இருக்கிறான். அவங்கள யாருடைய கைகூலி? சாத்தானுடைய கைகூலி அவங்க எல்லாம். ஏன்னா அவங்கள எப்படிப்பட்டவர்கள்? தந்திரம் உள்ளவர்கள். சாத்தான் எப்படி ஏவாளை வஞ்சிக்கிறான் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. நிறைய பேர் சொல்றாங்க, சாத்தான் எப்படி ரூபம் எடுத்து வந்தது? சர்ப்பத்தை போல. அப்படியா? வேத வாக்கியம் அப்படி சொல்லுத? அப்போ சர்ப்பம் எப்படிதான் இருந்ததுன்னா காட்டு ஜீவனை போல் இருந்தது. காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் எப்படி இருந்தது சர்ப்பமானது? தேவன் உண்டாக்கின போது சர்ப்பம் எப்படி இருக்குது? தந்திரம் உள்ளது. சாத்தான் சர்ப்பத்தை போல் ரூபம் எடுத்தெல்லாம் வரல. சர்ப்பத்தை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். சர்ப்பம் எப்படி இருக்குது? தந்திரம் உள்ளதான் இருக்குது. போனாரும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? துன்மார்க்கரையும் தேவன் வச்சுக்கிறாரு. தம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக என்ன செய்யறாங்க? அவங்கெல்லாம் பயன்படுத்துற. அப்ப இந்த பூமியில யாரெல்லாம் தந்திரம் உள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவர்களை சாத்தான் என்ன செய்வான்? பயன்படுத்துவான். அப்ப இந்த வேத வாக்கியத்திலே வாசிக்கிறோம், சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருக்குது. அடுத்த வசனம் பாருங்க. ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. என்ன கேள்வி கேட்குது? தேவன் ஏதாவது கனியை சாப்பிட வேணாம்னு சொல்லிக்கிறாரா? அவர் என்ன பண்ணுதுங்க? தன்னுடைய சம்பாஷணைய ஆரம்பிக்கும். அந்தமா பேசுறாங்க. சர்ப்பம் என்ன செய்யுதுங்க? அப்படிலாம் இல்லை, இது இப்படித்தான். நம்ம என்ன செய்யறாங்க? சர்ப்பத்தினுடைய நோக்கம் என்ன? பிசாசின் நோக்கம் என்ன? பிசாசின் நோக்கம் என்ன? ஏவாளை வஞ்சிக்க வேண்டும். வஞ்சிப்பதற்கு சாத்தான் யாரை பயன்படுத்துறான்? சர்ப்பத்தை. இல்லைங்களா? பாருங்க, வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும்
பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் தான் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தான், அவன் புசித்தான். சர்ப்பம் சொல்லுது, இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவதில்லை. எப்படி இருப்பீங்கன்னா, நீங்கள் தேவர்களை போல் இருப்பீர்கள். எவ்வளவு தந்திரம் பாருங்க. நீங்க புசிச்சீங்கன்னு எப்படி இருப்பீங்க? உங்கள் கண்கள் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். நன்மை தீமை அறிஞ்சுக்குவீங்க. எப்படி இருப்பீங்க? தேவர்களை போல் இருப்பீர்கள். இப்ப நம்ம அந்த கனியை பார்க்கறதுக்கு எப்படி தெரியுங்க? புசிப்பு எப்படி தெரியுது? நல்லது. பார்வைக்கு எப்படி இருக்குது? இன்பமா இருக்குது. புத்தி தெளிவிக்கிறதுக்கு எப்படி தக்க விருட்சமா இருக்குது? இச்சிக்கப்படத்தக்க விருட்சம். பாருங்க, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படிதான் விழுந்து போறாங்க. உலகத்துல இன்றைக்கு யார் இருக்கிறாங்க? கள்ள போதகர்கள் இருக்காங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, கள்ள கிறிஸ்துகள் இருக்காங்க, கள்ள அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. இவங்களுடைய வார்த்தைகள்லாம் கேட்டு இன்னைக்கு ஒரு ஜனக்கூட்டம் என்ன ஆகுது? விழுந்து போயிட்டே இருக்காங்க இல்லைங்களா? அவர்களும் எப்படிப்பட்டவர்கள்? தந்திரம் உள்ளவர்கள். தந்திரம் உள்ளவங்களை பார்த்து தேவன் என்ன கொடுக்குறாருன்னு எச்சரிப்பு கொடுக்குறேன், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டார். என்ன ஆயிட்டாங்க? வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்களா? தேவன் சொல்றார், நீங்கள் ஒருவராலும் என்ன செய்யப்படக்கூடாது? வஞ்சிக்கப்படக்கூடாது. யாரால் வஞ்சிக்கப்பட முடியும்? தந்திரம் உள்ளவர்களால். நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்க, சரிங்களா? பாருங்க, ஒரு ஸ்திரியை நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். யாருக்கு? ஒரு வாலிபனுக்கு ஒரு ஸ்திரீ எதிர்படுறாங்க. அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவங்களா பாருங்க. தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ பேசுறாங்க. பேசி இந்த வாலிபன் என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. 21ஆம் வசனத்துல, தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். தந்திரமுள்ள ஸ்திரீ. இந்த காலகட்டத்தில் தந்திரமுள்ள ஸ்திரீகள் இருக்கிறான். இன்னைக்கு அவங்களை பார்க்கிலும் இன்றைக்கு ஆண்கள் எப்படி இருக்கிறாங்க? தந்திரமுள்ளவங்களா இருக்கிறாங்க. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நீதிமொழி புஸ்தகம் எழுதப்படும் போது இந்த தந்திரமுள்ள ஸ்திரீலாம் இருக்கிறான். இன்னைக்கு அவர்களை பார்க்கிலும் அதிக தந்திரமுள்ள தான் இருக்கிறது யாரு? ஆண்கள். குறிப்பாக கள்ள போதவர்கள். டான்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? என்ன ஆட்டம் ஆறாங்க பாத்தீங்களா? நீங்க இந்த உலகத்தாரெல்லாம் போய் இந்த நைட் பார்ட்டிலாம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே ஆடுவாங்க பாருங்க. அப்போ எப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்க. தேவன் சொல்றாரு, அவங்க எப்படி இது பண்ணுவாங்க பாருங்க. மிகுதியான இனிய சொற்களால் அவளை வசப்படுத்தி. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பண்றான். ஜனங்களை வசப்படுத்த என்னென்ன வார்த்தையை பயன்படுத்தணுமோ எல்லா வார்த்தையும் என்ன செய்வாங்க? பயன்படுத்த என்ன பண்ணுவாங்க? அவ அப்படியே இணங்க பண்ணிடுவான். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் சத்தியம், இப்படித்தான் இருக்கணும், இதான் தேவன் விரும்புறாரு, எல்லாம் ஆடுங்க அப்படின்மா. ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஜான் ஜெபராஜ் எல்லாம் பாத்தீங்களா? இன்னொருத்த புதுசா வந்துக்கிறான், அவனும் இதோட பண்றான். எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இல்லைங்க. இவங்களும் எப்படிப்பட்டவர்கள்? தந்திரம் உள்ளவர்கள். சாத்தான் யார் தந்திரமா இருக்கணும் அவனதான் என்ன செய்வான்? பயன்படுத்துவான். அப்ப கர்த்தருக்கு நேராக ஜனங்களை வழிநடத்துவதை விட்டுட்டு சத்தியத்தை போதித்து பாவத்தை குறித்து கண்டித்து போதித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தணும், தேவனுக்குள்ளாக நடத்தணும், கிறிஸ்துவை போல் பூர்ணமாக்கணும். அதுக்காக முயற்சி பண்ணாம எப்போதுமே சந்தோஷமா இருங்க, நல்லா ஆடி பாடுங்கன்னா என்ன செய்வாங்க? அவங்க என்ன சத்தியத்தை கத்துக்குவாங்க? இப்ப நம்ம கடிந்து கொண்டு போதித்து புத்தி சொல்லணும் கேட்பாங்களா? அவர்கள் வேறொரு இயேசுவை என்ன செய்யறாங்க? போதிக்கிறாங்க. அவர்கள் போதிக்கிற ஆவி வேறொரு ஆவி, அவர்கள் போதிக்கிற சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம். கொரிந்தியர்ல சொல்றாரு இல்லைங்களா? வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம், வேறொரு இயேசு. அவன் அதான் போதிச்சுட்டு இருக்கிறான். ஜனக்கூட்டம் எப்படி இருக்கிறாங்க? அடிமையா கிடக்குறாங்க இல்லைங்களா? தந்திரம் உள்ளவர்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன்,
அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானும் எப்படிப்பட்டவன்? தந்திரம் உள்ளவன் தான். அவர் சொல்ல பாருங்க, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள். அப்ப பாருங்க, சாத்தானுடைய தந்திரங்களை நாம் என்ன பண்ணணும்? தெரிஞ்சு வச்சுக்கணும். யாராவது கர்த்தருடைய சத்தியத்துக்கு விரோதமா போதிக்கிறாங்க, விரோதமா பேசுறாங்க அப்படின்னு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? சாத்தான் இவர்களை என்ன செய்யறான்? பயன்படுத்துகிறான். தந்திரம் இல்லைங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லைங்களா? சாத்தான் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். எதுக்கு பயன்படுத்துறான்? நம்முடைய ஆத்மாவை அழித்து போடுவதற்காக பயன்படுத்துறான். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலும் மன்னித்திருக்கிறேன். சாத்தானுடைய தந்திரம் என்ன? இந்த வசனத்துல சாத்தானுடைய தந்திரம் என்ன பாருங்க. நான் பிறர் செய்த குற்றங்களை மன்னிக்க கூடாது என்பது சாத்தானுடைய தந்திரங்கள். மன்னிக்கவே கூடாது. எந்த விஷயத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க? மன்னிக்க கூடாது. மன்னிப்பே கேட்டால் என்ன பண்ணக்கூடாது? அப்ப இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள் தான். அப்படி சொல்லுவாங்க, நான் செஞ்சது தெரியாம பண்ணி நீ மன்னிச்சிருங்கம்மா. ஆனா சொல்லுவாங்க, ஒரு போதும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? தந்திரம் உள்ளவர்கள். ஏன் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றாங்க? அப்ப அவங்க பழி வாங்க ஒரு வாய்ப்பு கிடைத்தால் என்ன செய்வாங்க? பழி வாங்குவாங்க. உண்மையே இல்லைங்க. அப்ப மன்னிக்க மாட்டேன்னு சொல்றாங்கன்னா அவங்க இருதயத்தில் இருப்பது என்ன? பழி வாங்கும் என்ன? அப்ப இது சாத்தானுடைய தந்திரங்கள். யாரையும் மன்னிக்க கூடாது. சொல்ல பாருங்க, எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னித்திருக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலும் மன்னித்திருக்கிறேன். சும்மா மன்னிப்புனா நான் அவனை மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு சொல்றதா? எப்படி மன்னிக்கணுங்க? கிறிஸ்துவனுடைய அதான் உண்மையான மன்னிப்பு. வாயில சொல்றது இல்ல, கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்துல சொல்றது. ஆண்டவரே, அவன் எனக்கு விரோதமாய் செய்த குற்றம் என்ன பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிட்டேன். தேவனிடத்திலே அறிக்கை செய்யும், அவன் மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு சொல்றது. இந்த யூதாஸ் பார்க்கிறோம் இல்லைங்களா? இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். எப்படா சிக்குவாங்கன்னு சமயம் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களும் யாரு? தந்திரம் உள்ளவர்கள். சாத்தான் என்ன செய்வாங்க? அவனை பயன்படுத்துவாங்க. சரிங்களா? எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசு நேரடி நம்ம சண்டை போடுறானா? எப்படிலாம் வர்றாங்க? யாரை பயன்படுத்துறான்? மனுஷர்களை பயன்படுத்துறான். தந்திரமுள்ள மனுஷர்களை பிசாசு என்ன சார் என்னைக்கும் பயன்படுத்துறான். அது உங்கள் சபையாராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய சிநேகிதர்களாக, வெளியே இருக்கக்கூடிய உங்கள் சிநேகிதர்களாக இருக்கலாம், கர்த்தருடைய சபையில் இருக்கக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். கர்த்தருடைய சபையில ஒருத்தன் தந்திரம் உள்ளவனா இருக்கிறான்னா சாத்தான் பயன்படுத்துவானா இல்லைங்களா? பயன்படுத்துவான். அப்ப பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவன் நம்ம கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்னன்னா, அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணிக்கங்க, தரித்துக் கொள்ளுங்கள். யுத்தம் பண்ண முதல்ல என்ன செஞ்சுக்கணுங்க? சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக்கணும். கத்தியும் எடுத்துட்டு போல, பட்டயத்தையும் எடுத்துட்டு போல, கேடகத்தையும் எடுத்துட்டு போல, மார்க் அவசத்தையும் போட்டு போல, காலில் என்ன போடலங்க, பாதரட்சியும் போடல, தலையில தலை சீராவும் இல்லை. எப்படி சண்டை போடுவீங்க? தோத்துருவோம் நம்ம. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய சத்துரு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய சத்துரு. அவன் கண்ணில் பார்க்க முடியாது. அப்ப அவனோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணிக்கணும்? தரித்து கொள்ள வேண்டும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கின்ற உலகத்துல தந்திரமுள்ள மனுஷன் என்ன பண்றாங்க? நிறைய பேர் இருக்கான். மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 4:5 பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள்.
பாருங்க, ஒரு இடத்துல, வெளிநாட்டுல ஒரு இடத்துல நம்ம எல்லோரும் பரலோகம் போகலான்னு சொல்லிட்டு ஜனங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு சர்ச்சில் எல்லாரும் தீ வச்சு என்ன பண்ணிட்டாங்க, நேரம் எங்க போயிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம். தீ வச்சு கொளுத்தி எல்லாருமே சாம்பல் ஆயிட்டாங்க. தந்திரம் உள்ள போதனை. அவர் சொல்ல பாருங்க, நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யாரெல்லாம் தன்னை கிறிஸ்துன்னு சொல்றானோ அவன்லாம் யாராதான் இருப்பான், வஞ்சிக்கிறமா தான். இன்னைக்கு ஒரு சொல்றீங்களா, நான் கடவுளா என்ன செய்யப்பட்டவன், அனுப்பப்பட்டவன். திடீர்னு சொல்ற, நான் யாரு இல்ல, நான் மனித பிறவியே கிடையாது, நான் யாரு, தெய்வ பிறவி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க. ஏன் ஜனங்கள் அப்படி சொல்ல, ஏன் அப்படி சொல்லணும்? கடவுள் நம்ம என்ன செய்யணும், ஆளுகை செய்ய வேண்டும். ஜனங்கள் அப்படி நினைப்பாங்கன்னு அவர் நினைக்கிறார். இந்தியாவில் யாருடைய ஆட்சி நடக்குது, கடவுளுடைய ஆட்சி நடக்குது. மண்ணில் பிறந்த எவன் ஒருவனும் யாரா இருக்க முடியாது, இயேசுவை தவிர தேவனாக இருக்கவே முடியாது. இப்படிலாம் சொல்லி என்ன செய்வாங்க ஜனங்களை, வஞ்சிப்பாங்க. மத்திய புஸ்தகம் 24 அதிகாரம் 11 பாருங்க, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். யாரெல்லாம் எழும்புவா, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவான். என்ன செய்வாங்க, அநேகரை பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள சகோதரர்கள் எல்லாமே எங்க இருந்தா வருவாங்க, ஓநாய்கள் எல்லாம் எங்க இருந்தா வருவாங்க, எல்லாமே கர்த்தருடைய சபையில தான் எழும்புவாங்க. எல்லாமே இவங்கெல்லாம் யாரு, கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், ஊழியர்கள் என்று அழைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். ஆத்மாவை ரட்சிப்பதற்கு, நித்திய ஜீவனை பெறுவதற்கு, மரித்தோரின் உயிர் தெழுதல்ல தகுதியாகும்படிக்கு யாரெல்லாம் போதிக்கிறாங்களோ, கிறிஸ்துவை போல் பூர்ணராக வேண்டும் என்று யார் போதிக்கிறாங்களோ, யார் கடிந்து கொண்டு புத்தி சொல்றாங்களோ அவர்கள் தான் சரியான யாருங்க, ஊழியக்காரர்கள். எவ்வளவு நடக்குது, ஜனங்களை வந்து பரவசப்படுத்துறான். நீங்க ஒரு கூட்டத்துல போய் உட்கார்ந்து நல்லா கை தட்டுறீங்கன்னா என்ன ஆயிருவீங்க, உற்சாகமாயிருவீங்க. உங்க சரீரம் வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கும், கை தட்டணும், ஏதோ கையை உயர்த்தணும், அல்லேலூயான்னு கத்தணும், ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க, உற்சாகமா இருப்பீங்க. உட்கார்ந்து சத்தியத்தை கற்றுக்கொண்டு அதை இருதயத்தில் உணர்ந்து கொண்டு அது செய்யும் போது எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இங்க அமர்ந்து கொண்டு கர்த்தருடைய சக்தி என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள், கேளுங்கள், அமைதலோடு கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் அதான சொல்ற, சத்தியத்தை கேட்டு உணர்வடையணுன்ற, அதன்படி செய்ய முயற்சி பண்ணணும்ன்ற. கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பாங்கன்னு சொல்றார். மத்திய 24:24. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க, வஞ்சிப்பார்கள். வஞ்சிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவங்க, தந்திரம் உள்ளவர்கள். கொலோசையர் புஸ்தகம் 2 அதிகாரம் 8 பாருங்க, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவரும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். லௌகீக ஞானம் என்ன ஞானம் இது, உலக ஞானத்திலையும் மாயமான தந்திரத்திலையும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு, மாயமான தந்திரன்றார் பாருங்க, லௌகீக ஞானம், உலக ஞானம். இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களை என்ன பண்ணிடுவாங்க, நம்மள எங்க தள்ளிடுவாங்க, அக்னி கடல் கொண்டு தள்ளி விட்டுருவாங்க. லௌகீக ஞானம், மாயமான தந்திரம். எபேசியர் புஸ்தகம் 4 அதிகாரம் 14 நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காட்டி அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாம் இராமல். பாருங்க, நம்ம எப்படி இருக்கக்கூடாது, குழந்தைகளாம் இராதீங்கன்ற. எப்படிப்பட்ட போதனைலாம் வந்திருக்குது, மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகளாய் தந்திரமுள்ள போதனை. எல்லாருமே அதான் விழுந்து போய் கிடக்குறான். இவங்கெல்லாம் யாரு, மேல வசந்த வாசம் சொல்றீங்களா, தந்திரமானவர்கள். அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை தான் வரும், தந்திரமா தான் வரும்.
தந்திரமுள்ள எப்படி ஸ்திரீ எப்படி பேசுறாங்க, அப்படி இனிமையான வார்த்தைகளை பேசுறாங்க இல்லைங்களா? அதே போல இவர்களும் எப்படிதான் பேசுவாங்க? இனிமையான வார்த்தைகள் என்ன செய்வாங்க? பேசுவார்கள். 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் யார் இருப்பாங்க? கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். பாருங்க, கள்ள போதகர்கள் உங்களுக்குள்ள இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுக்கள், கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகள் எப்படி நுழைய பண்ணுவாங்கன்னா தந்திரமாய். அதாவது நித்திய ஜீவனுக்கு போற வாசலை கண்டுபிடிக்கிறவங்களே சில பேர் தான், இடுக்கமான வாசல் சில தான். அதை கண்டுபிடிக்கிறவங்களே சில பேர் தான். அந்த வாசல்ல பிரவேசித்து அந்த இலக்கு அடையிற எத்தனை பேர் இருப்பாங்க? அதிலும் கொஞ்சமான பேர் தான். அப்ப கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை எப்படி நுழைய பண்ணுவாங்க? தந்திரமாய். இவங்களை பொறுத்த மட்டும் நீங்க தேவனை துதிச்சுக்கிட்டே இருந்தா எங்க போயிடலான்றான்? பரலோகத்துக்கு போயிடலான்றான். தேவன் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு ஓட்டம் இருக்கு, உங்களுக்கு ஒரு பாதை இருக்குது, உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு, அந்த இலக்கை நீங்க அடையணும். நீங்கள் அடைந்ததான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பந்தய பொருள் கிடைக்கும். இதுதான் வேத வாக்கியம் போதிக்கிற. இவங்க சொல்றாங்க, நீங்க எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை, தேவன் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் செலுத்திக்கிட்டே இருங்க, மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. எங்க போயிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம். பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதம் என்ன உங்களுக்கு கிடைக்கும்னு போதிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படிப்பட்ட போதனை? தந்திரமான போதனை. 2ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அப்ப அவங்க என்னென்ன கெட்ட காரியங்களை பண்றாங்களோ அதெல்லாம் என்ன செய்யறாங்க? பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் முதலாக ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட்டு பாடினார் இல்லைங்களா? அந்த கூட்டம் என்ன பண்ணிச்சு? அதே போல கைகளை தூக்கி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு கூட்டம் வந்துருக்குது, அவர் கைகளை தூக்கிட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ இருக்க கூட என்ன ஆகுது? டான்ஸு. அப்ப இவர் எப்படி ஆடுறாரோ அதே போல கீழக்கு மக்கள் என்ன ஆடுறாங்க? கீழக்கு மக்கள் என்ன செய்யறாங்க? அதே போல டான்ஸ் ஆடுறாங்க. அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் என்ன செய்வாங்க? பின்பற்றுவார்கள். அது மேல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாருன்னா கீழே என்ன செய்ய முடியாதுங்க, உட்காரலாம் முடியாது. அந்த கூட்டங்களை நீங்க பார்த்துருக்கீங்களா? யாராவது ஒரு சேர்ல உட்காந்துருக்காங்கன்னு பார்த்துருக்கீங்களா? யாரும் உட்காரலாம் மாட்டாங்க. அவருடைய இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் நின்றுட்டு தான் இருப்பாங்க. இந்த பாடல், இந்த ராக் மியூசிக்லாம் பாடுறாங்க இல்லைங்களா? எல்லா பாடலுடைய ஸ்டேஜில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க பாடுவாங்க, எல்லாம் கீழே என்ன செய்வாங்க? இப்போ என்னாச்சு? அதே கலாச்சாரத்தை எங்க கொண்டு வந்துட்டாங்க? கிறிஸ்தவத்தில் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாரும் என்னதான்? ஒரே ஆட்டம் தான். பைபிள் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் இருக்குது. கிறிஸ்தவை போல் பூர்ணமாவது எப்படி புத்தகம் போதிக்குது? எத்தனை பேர் போதிக்கிறாங்க? ஏன் இதெல்லாம் அவங்க பண்றாங்க? ஏன் கள்ள போதலையும் உள்ள வராங்க கர்த்தருடைய சபையில்? அவங்க நோக்கம் என்ன? 3ஆம் வசனம் பாருங்க. பொருள் ஆசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். அப்படி நோக்கம் என்ன? பொருள் ஆசை. தந்திரமா ஒருத்தன் போதிக்கிறான், அப்படி நோக்கம் என்னவா இருக்கும்? பொருள் ஆசை. மேல உள்ள வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இந்த தந்திரம் உள்ளவங்களுக்கு எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு என்ன பண்ணிட்டார்? கத்துக் கொடுத்துட்டார். இந்த தந்திரம் உள்ளவர்களை யாரு பயன்படுத்துறான்? தேவனை பயன்படுத்துறாரு. பிசாசை என்ன செய்யறாங்க? பயன்படுத்துறான். சரிங்களா? 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமா இருக்கிற கண்களையும் உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்துடைய சாபத்தின் பிள்ளைகள். அவங்க யாரை பிடிப்பாங்க? உறுதி இல்லாத ஆத்துமாக்களை. வெறும் பொருளாசை மாத்திரம் தான் அவங்களுடைய நோக்கமா? வசனத்துல விபச்சார மயக்கம். அப்படி நோக்கம் என்ன? விபச்சாரம். பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமா இருக்கிற கண்களை உடையவர்கள்.
அவனுடைய கண்கள் ஏதோ பார்த்துட்டே இருக்குங்க. பாவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும், அதை விட்டு ஓயவே ஓயாது. விபச்சார மயக்கம், பாவத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க, ஓயவே மாட்டாங்க. சொல்ல மாதிரி பொருளாசை, இது எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். யார்கிட்ட? இந்த தந்திரம் உள்ளவர்கள்ட்ட எல்லாமே இருக்கும். இவங்க யாருக்கு வேலை செய்யறாங்க? தேவனுக்கு வேலை செய்யறாங்க. யாருக்கு வேலை செய்யறாங்க? பிசாசுக்கு தான் வேலை செய்யறாங்க. இவர்கள் சாத்தானுடைய ஊழியக்காரர்கள். சாத்தானுக்கு எப்படி தேவனுக்கு பிள்ளைகள் இருக்காங்களோ அதே போல யாருக்கு இருக்கா பிள்ளைகள்? சாத்தானுக்கு பிள்ளைகள் இருக்கிறான். தேவனுக்கு எப்படி ஊழியக்காரங்க இருக்காங்களோ அதே போல யாருக்கு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க? பிசாசுக்கும் யார் இருக்கிறாங்க? ஊழியக்காரர்கள். இவர்கள் எல்லோரும் யாரு? பிசாசின் ஊழியக்காரர்கள். கொலோசையர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை, அப்ப நய வசனிப்புன்னு சொல்றாரு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தந்திரமா பேசுறது. அப்படி தந்திரமா பேச என்ன செய்வாங்க? வஞ்சிப்பார்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கன்னு என்ன பண்றாங்க? சபைக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். ரோமர் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடி இல்லாத இருதயங்களை வஞ்சிக்கிறவளுமாய் இருக்கிறார்கள். அவங்களாம் யாரு? எதுக்கு அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க? எதுக்கு ஊழியம் செய்யறாங்க? அவங்க கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாம யாருக்கு ஊழியம் பண்றாங்க? தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடி இல்லாத இருதயங்களை என்ன செய்யறாங்களாமா? வஞ்சிக்கிறவளுமாய் இருக்கிறார்கள். தேவன் ஏன் இவங்கெல்லாம் வச்சுக்கிறாரு? ஏன் அனுமதி கொடுத்து வச்சுக்கிறாரு? நம்மை சோதிப்பதற்கு தான். போன வரவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஏன் கர்த்தருடைய சபையில ஏன் ஓநாய்கள் ஏன் தேவன் விட்டு வச்சுக்கிறாரு? நம்மை சோதிப்பதற்கு தான். ஏன் கள்ளப்போதலையும் எழும்புறாங்க? காரணம் என்ன? நம்மை சோதிப்பதற்கு. தாசை யாரை பயன்படுத்துறான்னா இப்படிப்பட்ட தந்திரம் உள்ளவர்களை பயன்படுத்துறான். தேவன் என்ன கொடுக்குறாருங்க? அதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. எப்படி யோபுவுக்கு பிசாசு அனுமதி கொடுத்தாரோ அதே போல இன்றைக்கும் கொடுக்குறாரு. அனுமதி என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. கேள்வி என்னன்னா, நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது? தந்திரம் உள்ளவர்களா? நம்முடைய இருதயம் என்னைக்குமே எப்படி இருக்கணுங்க? பரிசுத்தமா இருக்கும், சுத்தமா இருக்கும். இருதயத்துல ஒண்ணு வச்சு பேசுவாங்க, வாயில ஒண்ணு பேசுவாங்க பாருங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு சகோதரன் இடத்துல ஒரு சகோதரின் இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு நேரடி பேசி என்ன பண்ணிக்கணும்? சரி பண்ணிக்கணும். இருதயத்தில் வச்சுட்டு நம்ம பேசலாம். அதான் மாயமா. எந்த விஷயத்திலும் சரி, அதாவது இந்த விஷயத்தில் மாத்திரமல்ல, எந்த விஷயத்திலும் ஏதோ ஒரு காரியத்துல நாம் தந்திரம் உள்ளவர்களா இருக்கிறோம் என்று சொன்னால் சாத்தான் என்ன செய்வாங்க? நம்மள எதை அழித்து போடுவதற்கு? கர்த்தருடைய சபையை அழித்து போடுவதற்கு, ஆத்மாவை அழித்து போடுவதற்கு நம்ம என்ன செய்வான்? பயன்படுத்தும். பிசாசுக்கு ஒருபோதும் நம்ம என்ன கொடுக்க கூடாது? இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே இன்னும் அதிகமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். தேவன் தாமிகளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.